ஜெர்மன் அரசாங்கம் செலவினங்களை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக வீட்டு வாடகை கொடுப்பனவு திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஆண்டுதோறும் தலா 1 பில்லியன் யூரோக்களை சேமிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளன. 2025ஆம் ஆண்டில் கூட்டாட்சி வீட்டு வாடகை கொடுப்பனவு செலவுகள் சுமார் 2.49 பில்லியன் யூரோக்களாக இருந்தன. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த செலவை பகிர்ந்து கொள்வதால் மொத்த செலவு தோராயமாக 5 பில்லியன் யூரோக்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாடகை கொடுப்பனவு சட்டத்தில் கொண்டுவரப்பட உள்ள புதிய திருத்தங்களின் மூலம் இந்த செலவு குறைப்பு எட்டப்பட உள்ளது. குறிப்பாக புதியதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள 15 யூரோ வரம்பு முறை பல பயனாளிகளை பாதிக்கக்கூடும். புதிய திட்டத்தின்படி கணக்கீட்டின் அடிப்படையில் மாதாந்த வாடகை கொடுப்பனவு 15 யூரோக்களுக்கு குறைவாக வந்தால் அந்த வீட்டிற்கு உதவித்தொகை வழங்குவது முற்றிலும் நிறுத்தப்படும். இந்த மாற்றத்தால் தற்போது வாடகை கொடுப்பனவு பெற்று வரும் சுமார் 1.25 மில்லியன் குடும்பங்களில் 1/3 பங்கு, அதாவது சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் உதவித்தொகையை இழக்க நேரிடும் என்று கட்டுமான அமைச்சர் வெரினா ஹூபெர்ட் தெரிவித்துள்ளார். பெறப்படும் வீட்டு வாடகை கொடுப்பனவு பெறுபவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியதாரர்கள் என்பதால் இந்த 15 யூரோ வரம்பு முறை முதியவர்களையே அதிகம் பாதிக்க வாய்ப்புள்ளது. ஜெர்மன் குத்தகைதாரர்கள் சங்கம் மற்றும் சமூக நல சங்கம் ஆகியவை இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. ஏழை எளிய மக்களின் சமூக பங்கேற்பை பாதிக்கும் இந்த செலவு குறைப்பு நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன.